ஒரு 1/2 kg மட்டனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு, இஞ்சி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், புதினா தழை நல்லா கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சீரக சம்பா அரிசி நான் வந்து இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன். ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, கழுவி நம்ம அப்படியே எடுத்து சேர்த்துக்கணும். நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அதில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிடலாம். தூவிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சீரக சம்பா அரிசியில் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும்.